உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளாலையும் பணம் பண்ண முடியும், ட்ரேடிங்னா ஒரு 4 சார்ட்டை கத்துக்கிட்டு இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு என்னால பணம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இந்த மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன், கோச்சிங் பண்ணுறேன், ட்ரைனிங் செஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட்ஸை காமிச்சு லியூர் பண்ணவங்க எல்லாருமே பல பேர் இந்த நாட்டில் இல்லை. இப்போ அவங்க எல்லாம் வெளிநாடு பறந்து போயிட்டாங்க. ஸோ அது இன்னும் சாதாரண மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நானே ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நான் ட்ரேடிங்கில் பணம் பண்ணியிருந்தேன்னா நான் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கற்றுக் கொடுத்து தான் நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஏன் அவசியம்? எனக்கு காலைல 9 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது. நான் மார்க்கெட்லேயே உட்காந்து சம்பாதிச்சுட்டு போயிடுவேனே. நான் ஏன் போய் ட்ரேடிங் கற்றுக் கொடுத்துட்டு அதுலேருந்து நான் பணம் சம்பாதிக்க வரணும்? உண்மையிலேயே ட்ரேடிங்ல கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்க முடியும். சில பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் பணத்தை லூஸ் பண்ணுவாங்க. 600 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. அந்த 600 கோடி ரூபா சம்பாதிச்ச பணத்தை அவர் ட்ரேடிங்லேயே ஏன் போடல? கோர்ஸ் மூலமா ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தை திருப்பியாவது மார்க்கெட்ல போடணும்ல, அதை ஏன் அவர் போடல? அதை ரியல் எஸ்டேட்டாகவும் இல்லை வேற பர்ச்சேஸ் ஆகும், ஃபிளாஷி கார்ஸ் எல்லாமும் வாங்கியிருக்காங்க. ஏன் அதை திருப்பி ட்ரேட் பண்ணி அந்த 600 கோடி 1800 கோடியா மாற்றலாம் இல்லையா? இல்லை 5000 கோடியா மாற்றலாம் இல்லையா? அதை ஏன் அவர் செய்யல? ஏன்னா அவருக்கே தெரியும் அதனால பண்ண முடியாது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 100 பேர் ட்ரேட் பண்றாங்கன்னா 2லேருந்து 3 பேர் சக்சஸ் பண்றாங்கனாலே பெரிய விஷயம். இது நான் சொல்றது அன்னன்னைக்கு உள்ள ட்ரேட்ஸுக்கு இல்ல. ஸோ 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணிட்டு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏதாவது இருக்கு உலகத்துல அப்படின்னு சொன்னா இது இந்த ட்ரேடிங் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டெலி 360 வெல்த்தினுடைய ஃபவுண்டரும் ஃபினான்ஷியல் அட்வைசருமான கௌஷிக் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், ஹவ் யூ? ஃபைன் சார். சரி, இப்போ நாளைக்கு நாள் ட்ரேடிங்கான அவேர்னஸ் பற்றி தொடர்ந்து நிறைய அட்வைசர் பேசிட்டு இருந்தாலும் கூட இன்னுமே மக்கள் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் போலியான ட்ரேடர்கள் நம்பி ஏமாந்து தான் போகிறாங்க. சமீபத்தில் நம்ம ஒரு 600 கோடி ஸ்கேம் பற்றி கூட பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ தொடர்ந்து ஒரு நான் சிவில் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா குவிக்கா பணம் பண்ணுங்கிற ஒரு நோக்கம் தான் எல்லாருக்குமே. அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்கிற ஒரு புரிதல் இல்லாதனால தான் அவங்க அதை தேடி போகிறாங்க. அதோட இல்லை, இந்த செபி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுக்குன்னா, செபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வேலிடேஷன். யார் இதை ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறாங்களோ, த்ரூ கோச்சிங்கோ த்ரூ ட்ரைனிங்கோ கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க செபி ரெஜிஸ்டர்டு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன். அது இல்லாதவங்கள்ட்ட போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஓவர் நைட்டு கூட அவங்க வெளியில் போகலாம், அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம், வெளிநாடுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன், கோச்சிங் பண்ணுறேன், ட்ரைனிங் செஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட்ஸை காமிச்சு லியூர் பண்ணவங்க எல்லாருமே பல பேர் இந்த நாட்டில் இல்லை. இப்போ அவங்க எல்லாம் வெளிநாடு பறந்து போயிட்டாங்க. ஸோ அது இன்னும் சாதாரண மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளாலையும் பணம் பண்ண முடியும், ட்ரேடிங்னா ஒரு 4 சார்ட்டை கற்றுக்கிட்டு இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு என்னால் பணம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் நம்ம இந்த மாதிரி சொன்னால் கூட இல்லை எனக்கு தெரியும், ட்ரேடிங் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க அதை லாஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் அவங்களால அதை அந்த புரிதல் அவங்களுக்கு வரும், இல்லைன்னா அது வரவே வராது. இப்போ எங்க பார்த்தாலுமே கூட இலவச பங்குச்சந்தை பயிற்சி நிறைய ஆட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இலவசமே வந்துருச்சா? இப்போ இலவச பங்குச்சந்தை பயிற்சி அப்படின்னு நிறைய ஆட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலேயே இதெல்லாம் கிளாஸ்க்கு போய் கத்துக்க வேண்டிய விஷயமா சார்? இல்லை, கிளாஸ்ல போய் கத்துக்கலாம், கத்துக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. கண்டிப்பா கத்துக்க முடியும். இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இப்போ இன்னைக்கு எல்லாருமே அவங்க பணம் பண்றவங்களா இருந்தா, ஸோ ட்ரேடிங் பண்ணி ஒருத்தர் நான் பணம் சம்பாதிக்கிறேன், இப்போ நானே ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். நான் ட்ரேடிங்ல பணம் பண்ணியிருந்தேன்னா நான் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கற்றுக் கொடுத்து தான் நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஏன் அவசியம்? எனக்கு காலைல 9 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது. நான் மார்க்கெட்லேயே உட்காந்து சம்பாதிச்சுட்டு போயிடுவேனே. நான் ஏன் போய் ட்ரைனிங் எடுத்து கொடுத்துட்டு அதுலேருந்து நான் பணம் சம்பாதிக்க வரணும்? அப்போ அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். ஸோ அதனால ட்ரேடிங் கற்றுக் கொடுக்கறதுனால நம்ம பெரிய ஆளாவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங், ஒரு சார்ட்டு, அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ், இது எல்லாமே ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுல அவசியம் தான், அது தப்பு கிடையாது. பட் அது தெரிஞ்சிருக்கிறதுனாலேயே மார்க்கெட்ல டெய்லி உட்காந்து பணம் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு வேர்ல்ட்லயே பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்களால டெய்லி ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவங்க எப்பயாவது ஒரு தடவை அவங்களுக்கும் லீன் பீரியட் இருக்கும், பேட் டேஸ் இருக்கும், சோ மெனி டேஸ், வீக்ஸ், இயர்ஸ் அவங்க பணம் பண்ணாத பீரியட் கூட இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா சமயத்திலும் பண்ண முடியாது. நான் ஆல்கோ ட்ரேடிங் பண்றேன்பாங்க,
ஸோ ஆல்கோ ட்ரேடிங் பண்றவங்க சில பேர் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டவுன் சைடு லாஸை மட்டும் வேணா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆல்கோ ட்ரேடிங்ல பெருசா வந்து பணம் பண்ணிட்டு நான் வந்து ஓவர் நைட் நான் வந்து கோடிக்கணக்கில் நான் பணம் சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. என்ன முன்னாடி பார்த்த மாதிரி ட்ரேடிங் வந்து ஒரு கேம்பிளிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங் நீங்க அதிகமா உடனே வந்து பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னா கூட மக்கள் வந்து அதை நம்பியே போறாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க பேச்சிலே வந்து மயங்கிடுறாங்க. இப்ப நிறையவே நம்ம இன்ஸ்டால நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பேசிக்கே தெரியல. அவங்க வந்து லேமன் லாங்குவேஜ்ல வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ இதனாலே மக்கள் வந்து இவங்க நம்பி வந்து போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் இல்லைங்க. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் ட்ரேடிங்கை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பெல்லாம் வந்து ஒரு புரோக்கர் ஹவுஸ் இருக்கும். அந்த புரோக்கிங் ஹவுஸ் ஆஃபீஸில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்துலையுமே பார்த்தீங்கன்னா 90 to 95% ஆஃப் டே ட்ரேடர்ஸ் பணத்தை லூஸ் பண்ணாங்க. இன்னைக்கும் அதே சிச்சுவேஷன் தான். ஸோ யாரெல்லாம் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்களோ, அதில் ஒரு கோடி ரூபா நான் லாபம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களோ, அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் லட்சத்திலையும் ஆயிரத்திலையும் பணத்தை விட்டுட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ட்ரேடிங் இஸ் அ ஜீரோ சம் கேம். ஒருத்தருடைய லாபம் ஒருத்தருடைய நஷ்டம். இப்போ யாராவது ஒருத்தர் நஷ்டம் பண்றாருன்னா அந்த நஷ்டம் தான் இன்னொருத்தருடைய லாபம். ஜீரோ சம் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம மனூவர் பண்ணி மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால நான் இன்னைக்கு ட்ரேடிங் கத்துக்கிட்டேன். நாளையிலேருந்து நான் உட்காந்துக்கிட்டு என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் நாளையிலேருந்து நான் டெய்லி பணம் சம்பாதிக்க போறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே ட்ரேடிங்ல கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்க முடியுமா? சில பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் பணத்தை லூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ட்ரேடிங் மட்டுமே வச்சு யாரும் பணக்காரனா ஆக முடியாது. ட்ரேடிங் 100% பண்ண முடியாது. அப்போ எல்லா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இந்த வேர்ல்டு வந்து they'll be rich. See, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுக்குலாம் வந்து அவங்கள்ட்ட எல்லா விதமான டெக்னாலஜியும் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து டெக்னாலஜிக்கல் பவர் இருக்கு, நியூஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, வேற எந்த புரோக்கர் மூலமா யார் எந்த ஸ்டாக்கை வாங்குறாங்கிற இதை கேதர் பண்ண முடியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் இருக்கிற ஹெட்ஜ் ஃபண்ட்ஸே டெய்லி பணம் பண்ண முடியல. நம்ம சும்மா 4 சார்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால எப்படி பணம் பண்ண முடியும்? நீங்க வந்து அந்த ட்ரேடிங் கைடன்ஸை வந்து நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு கைடன்ஸா வேணா வச்சுக்கலாமே ஒழிய, ஒரு எய்ட் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸா வச்சுக்கலாமே ஒழிய, அதுதான் பிரதானமான என்னுடைய இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய டூலா நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் ப்ராப்ளம் வருது. அதான் நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு ட்ரேடிங் தெரியும், நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் லூஸ் பண்ணாலும் நாளைக்கு சேர்த்து கெயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங், ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பண்றாங்க. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக் புரோக்கர் இருந்த சமயத்திலுமே கூட இந்த மாதிரி ஸ்கேம் இது சின்ன நடந்திருக்கு. ஸோ இப்பவுமே வந்து நிறைய அவேர்னஸ் இருந்துமே நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் என்ன? ஸோ அதுதான் இப்போ அவர் வந்து இப்போ 600 கோடி ஸ்கேம் பண்ண அவதூத் சாத்து, அவருக்கு செபி ரெஜிஸ்ட்ரேஷனோ எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஸோ இஸ் நாட் பவுண்ட் பை எனி கைண்ட் ஆஃப் 30 வருஷமா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ட்ரேட் பண்ணிட்டு, பட் யாருக்கு தெரியும் யார் அதை வேலிடேட் பண்ணியிருப்பாங்க? ஸோ அவர் வந்து ட்ரேடிங் பண்ணி ஃபுல்லா சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவரே வந்து கோர்ஸ் எடுக்கணும். நீங்க முக்காவாசி நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணி லூஸ் பண்றவங்க யார் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க போய் ஒரு கோர்ஸ்ல சேர்ந்திருப்பாங்க. அந்த கோர்ஸை யார் நடத்துறாங்களோ அவங்க தான் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து 600 அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வெளியில எல்லாம் லீக் பண்ணியிருந்தாங்க. 600 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. அந்த 600 கோடி ரூபா சம்பாதிச்ச பணத்தை அவர் ட்ரேடிங்லேயே ஏன் போடல? கோர்ஸ் மூலமா ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தை திருப்பியாவது மார்க்கெட்ல போடணும்ல, அதையும் அவர் போடல. அதை வந்து ரியல் எஸ்டேட்டாவும் இல்ல வேற பர்ச்சேஸ் ஆகும், ஃபிளாஷி கார்ஸ் எல்லாமும் வாங்கியிருக்காங்க. ஏன் அதை திருப்பி ட்ரேட் பண்ணி அந்த 600 கோடியா 1800 கோடியா மாத்தலாம் இல்லையா? இல்ல 5000 கோடியா மாத்தலாம் இல்லையா? அதையும் அவர் செய்யல. ஏன்னா அவருக்கே தெரியும் அதனால பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ரீசன்னால தான் இது வந்து சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. ஆனா இப்ப மக்கள் இதுக்காக தொடர்ந்து போறதுக்கான காரணங்கள் வேற என்னவாக சார் இருக்கு? ஸோ நீங்க பாருங்க, இப்ப இந்தியால வந்து எதெல்லாம் வந்து ஒரு குவிக் மணி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு தவறான நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கலாம் இதை நோக்கி போவாங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா 5.5 கோடி 6 கோடி தான். ஆனா ட்ரீம் 11 யூசர்ஸ் பாத்தீங்கன்னா 20 கோடி. கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வாலெட் வச்சிருக்கிறவங்க 19-20 கோடி. டிமேட் வச்சிருக்கிறவங்க 18 கோடி. இந்த 18 கோடி டிமேட் வச்சிருக்கிறவங்கல கிட்டத்தட்ட 10 கோடி பேர் டே ட்ரேடர்ஸ் தான். நீங்க நான் சொல்ற விஷயத்தை நீங்க ஏத்துக்கவே வேணாம். நான் சொல்ற டேட்டாவை நீங்க ஏத்துக்கவே வேணாம். ஜெரோதா இந்தியாலே ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி, ட்ரேடிங்கை ஊக்குவிக்கிறதுக்கு ஜீரோ புரோக்கரேஜ் அனௌன்ஸ் பண்ணி உள்ள வந்த ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியே டேட்டா சொல்லுது 94% ஆஃப் டே ட்ரேடர்ஸ் தே ஆர் லூசிங் மணி. அந்த பாக்கி இருக்கிற 6%ம் அவங்க கெயின் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க நேத்துக்கே தான் ஷேரை வாங்கிட்டு நீங்க வித்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ல அந்த கணக்குல வந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் 100 பேர் ட்ரேட் பண்றாங்கன்னா 2லேருந்து 3 பேர் சக்சஸ் பண்றாங்கனாலே பெரிய விஷயம். இது நான் சொல்றது அன்னன்னைக்கு உள்ள ட்ரேட்ஸுக்கு இல்ல, அவங்களால ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு ஒரு 2-3% ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு மேல இல்ல. ஏன்னா 20 வருஷமா ட்ரேடிங் நான் பார்த்ததுனால நான் சொல்றேன்.
இதை நான் வந்து நேத்துக்கு வந்து புக்ல படிச்சுட்டு வர நாலேஜ் இல்ல, பிராக்டிக்கலா கண்ணு முன்னாடி பார்த்தது. புரோக்கிங் ஹவுஸ்ல கண்ணுக்கு முன்னாடி லட்சத்தை இழந்தாங்க 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி. பல பேர் தற்கொலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவோ இன்னைக்கு நியூஸ்லயும் நம்ம பாக்குறோம், எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி நான் ட்ரேட் பண்ண போறேன், என் கேபிட்டல்ல போட போறேன், என் வேலையை விட்டுட்டு நான் அதுல போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சா ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் தெரிஞ்சா ட்ரேட் பண்ணலாம். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி 100 ட்ரேடர்ல 2லேருந்து 3% மட்டும் தான் அவங்க பண்றாங்க. ஸோ அவங்க ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் தெரிஞ்சாலும் கேபிட்டல்ங்கிறது ஒரு ரிக்குவயர்மெண்ட். இப்போ ட்ரேடிங் ஏன் போறாங்க? ஏன் வந்து ஒரு நார்மலா ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிறவங்க கூட ட்ரேடிங் போறாங்க? கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் கம்மி. அவங்க எக்ஸ்போஷர் அதிகமா எடுத்துக்கிறாங்க. 1 லட்ச ரூபா பணம் போட்டாங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் அவங்க எக்ஸ்போஷர் எடுத்துட்டு ட்ரேட் பண்றாங்க. நீங்க ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க, ஃபண்டமெண்டல்ங்கிறது என்ன? ஃபுல்லா முதலீடு பண்ணி அதோட கம்பெனியோட நாலேஜை கெயின் பண்ணிட்டு இந்த கம்பெனி வந்து எதிர்காலத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா, அதோட ஏர்னிங்ஸ் growth என்ன, அதோட கேஷ் ஃப்ளோ என்ன, அதோட டிவிடெண்ட் ஈல்ட் என்ன, இது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்றதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பியூர்லி சார்ட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்க்கு என்ன வேணும்? நீங்க ஃபுல் பணம் கொடுத்தாதான் உங்களால அந்த ஸ்டாக் வாங்க முடியும். நீங்க டெக்னிக்கல் என்ன பண்ண முடியும்? ட்ரேடிங், லீவரேஜ். எப்பெல்லாம் லீவரேஜ் வருதோ இதுதான். இப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே கேஷ் மார்க்கெட்ல பண்ற ஒரு செக்மெண்ட் இருக்காங்க, F&Oல ஒரு செக்மெண்ட் இருக்காங்க, வெறும் ஆப்ஷன்ஸ்ல ஒரு செக்மெண்ட் இருக்காங்க, ஈவன் ஆல்கோ ட்ரேடிங் பண்ற ஒரு செக்மெண்ட் இருக்காங்க. சோ இதுல வந்து யாரு வந்து குறைச்சலா அவங்க லாஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்ல பண்றவங்களும் ஆல்கோல பண்றவங்களும் குறைச்ச அமௌண்ட்டை லூஸ் பண்ணுவாங்க. நான் எதுல கெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லல, குறைச்ச அமௌண்ட்டை லூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இது ரெண்டுத்துலயும் இருக்கு. யாரெல்லாம் F&Oல ஓப்பனா F&Oல போய் ஷார்ட் லாங் போறாங்களோ அவங்களுக்குலாம் லாஸ் அதிகமா இருக்கும். நீங்க ஒன்னு சொல்லுங்க, 1 லட்ச ரூபா போட்டா அந்த 1 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுன்னா கேஷ் மார்க்கெட். நீங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2 லட்ச ரூபா லூஸ் பண்ண முடியுமா உங்களால? அதை F&Oல பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸ்ல அதை பண்ண முடியும். நீங்க 1 லட்ச ரூபா மார்ஜின் கட்டியிருப்பீங்க, ஒரு லாட் வாங்கியிருப்பீங்க, நாளைக்கு உங்களுடைய MTM 2 லட்ச ரூபா ஆகும். ஸோ 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணிட்டு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏதாவது இருக்கு உலகத்துல அப்படின்னு சொன்னா இது இந்த ட்ரேடிங் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க கேஷ் மார்க்கெட்ல 1 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா தான் லூஸ் பண்ண முடியும். இதுல வந்து நீங்க போட்ட அமௌண்ட்டோட ஜாஸ்தியா லூஸ் பண்ண முடியும் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அப்போ இதெல்லாம் யாரும் கத்துக்கொள்ளவே முடியாது இல்ல சார்? இந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி 100ல ஒரு 2% தான் வந்து ட்ரேடர்ஸ் தான் வந்து மாறுறாங்க. சோ அப்போ இதுக்கான கிளாஸஸ்லாம் அப்போ தேவையில்லை இல்ல சார்? இந்த கிளாஸஸ்லாம் ஸோ கிளாஸஸ் தேவையில்லை அப்படிங்கிறத விட இது வந்து ஃபண்டமெண்டலா இருக்கிறவங்களும் இதை கத்துக்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்க வந்து டே ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுவாங்க. பொசிஷனல் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கு. அந்த பொசிஷனல் ட்ரேடிங்க்கு இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு 10 நாள் 15 நாள் கழிச்சு, இல்ல 1 மாசம் கழிச்சு, இல்ல 3 மாசம் கழிச்சு. ஸோ ட்ரேடிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது ட்ரேடிங்கிறது வந்து அது வந்து ஒரு பை ப்ராடக்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் கரெக்டான வேர்டு. இப்போ ட்ரேடிங் சொல்லி தரேன்னா அவங்க என்ன சொல்லி தருவாங்க? டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் சொல்லி தருவாங்க. ட்ரேடிங் எப்படி பண்றதுங்கிறத யாராலையுமே சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து there is no right or wrong method for trading. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல தியரி இருக்கு. ஓகே, ஸோ அந்த தியரியை கத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அந்த தியரி யார் கத்துக்கணும்? ஈவன் டெலிவரி பேஸ்ட் ட்ரேட்ஸ் பண்ணக்கூடிய, ஸ்டாக் வாங்கி விற்கக்கூடிய பீப்புள் கூட அந்த அனாலிசிஸும் அதை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ரீசனால தான் அதை கத்துக்கிறாங்க. ஸோ அதனால அதை கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது. அது வந்து பணம் சம்பாதிக்க உதவும். எப்போ அப்படின்னு சொன்னா பொசிஷனல் ட்ரேட்ஸ்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு வித்துலாமா, நாளைக்கு வைக்கலாமா, நாளைக்கு வித்தோம்னா நமக்கு இன்னும் எவ்வளவு குறையும், இன்னைக்கே வித்துட்டோம்னா நம்மளுடைய டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ட்ரைனிங்கை நம்மளால கத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஒரு பார்ட் தியரி பேசிஸ்ல வந்து இருக்கு. சோ இப்போ மீதி பாத்தீங்கன்னா வந்து செபி சொன்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து பை அண்ட் செல் கால் ஆக்ஷன் இது மாதிரி இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வேற எந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சார் இருக்கு? ஸோ அதாவது செபியோட ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்னு ரிசர்ச் அனலிஸ்டா இருக்கணும், இல்ல ஆர்ஐஏவா இருக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்றீங்களோ இல்ல வந்து பை அண்ட் செல் நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு அதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்க வாங்கியிருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய மார்க்கெட்ல நடக்கக்கூடியது அப்படியே டிஃபரெண்ட். அவங்க இன்வெஸ்ட் ஐஏன்னு சொல்றாங்க, பட் வந்து அவங்க ஆக்சுவலா ஐஏ கிடையாது, பை செல் கால்ஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து முன்னாடி வந்து ஆப்ரேட்டர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸை வந்து அவங்க ரன் பண்றாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எப்போ விற்கணுமோ அப்போ அந்த சமயத்துல வந்து எல்லாரையும் வாங்க வச்சுட்டு அவங்க எக்ஸிட் ஆகி போறதுக்கான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் யாரு ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் செபி இன்வெஸ்டிகேஷனே நடக்கும். இது யார் இந்த கால் கொடுத்தாங்க, அவங்கள போய் கேப்சர், அவங்கள பிடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நீங்க ஒருத்தர் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கன்னு சொல்றாருன்னா அவர் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா இருந்துச்சுன்னா அவர் தேவையில்லாம ஒரு கம்பெனி நீங்க வாங்குங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டாங்க.
அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தும் அந்த ஸ்டாக் கீழே போகலாம், அது தவறு இல்லை. ஆனா அவர் ஹீஸ் பவுண்ட் பை ரெகுலேஷன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மள கேட்பாங்கங்கிற அந்த மைண்ட் அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அதை வாங்கலாமா விற்கலாமாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்து அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால செபி ரெஜிஸ்டர்ட் பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் அட்வைஸ் வாங்கினீங்கன்னா இட் இஸ் பெட்டர் அப்படிங்கிற விஷயத்த செபி வந்து சொல்றாங்க. அது வந்து ஒரு இட்ஸ் அ வேலிடேஷன். செபி ரெஜிஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு வேலிடேஷன். இட் டசன்ட் மீன் தட் செபி ரெஜிஸ்டர்ட் எல்லாருமே கொடுக்குற ஸ்டாக் எல்லாமே நமக்கு ஹிட் ஆக போகுதுன்னு அவசியம் கிடையாது. இட் ஜஸ்ட் அ வேலிடேஷன். இப்போ வந்து மக்களுக்கு வந்து நீங்க அவேர்னஸ் மாதிரி ஒரு அட்வைஸ் வாங்க, எந்த மாதிரி அட்வைஸ் சொல்லுவீங்க ட்ரேடிங் சம்பந்தமா? இல்ல ட்ரேடிங் பத்தி அட்வைஸ் கொடுக்கணும்னா ட்ரேடிங்கே பண்ணாதீங்கிற அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். ரைட்? நீங்க வந்து இன்னைக்கு வந்து 90% ஆஃப் ட்ரேடிங் யாரு நடத்துறாங்கன்னா இந்த கோச்சிங்கை விற்கிறவங்க மட்டும் தான் பண்றாங்க. கோர்சஸ் விக்கிறாங்க இல்லையா? யாரெல்லாம் கோர்சஸ் கோர்சஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தானே சார் இருக்கு. புதுசா ஏதோ கோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து. சோ எனக்கு வந்து குயிக்கா பணம் சம்பாதிக்கிறங்கிற நோக்கம் இருக்கு அப்படின்னா உடனே எந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணேன்னா என்னால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க அவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க பேசுற விதத்துல உங்களால சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க, நம்பிக்கை கொண்டு வந்துடுறாங்க. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகே நான் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் என்னால ஒரு 10 லட்ச ரூபாய் நான் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க 1 லட்ச ரூபா ஃபீஸ் எடுக்கிறீங்களா, இந்த 1 லட்ச ரூபா ஃபீஸ் இன்னொரு 1 வாரம் ட்ரேடிங்லயே உங்களால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ஸ் விற்கிறாங்க. கோர்ஸ் வித்து எல்லாரும் ஜாயின் பண்றாங்க, பணத்தை பே பண்றாங்க. அவங்க வந்து நல்ல பெரிய காரு நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்க. பெரிய வீடு, ஸ்விம்மிங் பூலோட வீடு எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. ஃபிளைட் கூட சில பேர் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. யார் லாஸ் பண்றது? நம்ம இந்திய மக்கள் தான், நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் தான் லூஸ் பண்றாங்க. இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன ஒரு அவேர்னஸ் எடுத்தாலும் இதை பத்தி, இது ட்ரேடிங் போகாதீங்க, கோச்சிங் போகாதீங்க, என்ன அவேர்னஸ் சொன்னாலும் அவங்க இருக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு வழியே இல்லையா? ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாந்துகிட்டே தான், அவ்வளவுதான். ஓகே. ட்ரேடிங் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.